மக்களே, இது நம்ம பௌர்ணா ஹட். இன்னைக்கு நம்ம மட்டன் கறி வடை பார்க்கலாம். அது அளவு சொல்லிடுறேன். நான் 100 கிராம் மட்டன் கொத்தி வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கடலைப்பருப்பு இந்த உலக்கு பாருங்க, உலக்கு சைஸு கால்படி உலக்கு. இது அதுலேயும் பாதி அளவு தான் நான் பாதிக்கும் கொஞ்சம் கம்மி தான் ஊற போட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இது மிளகா வரமிளகா ஒரு 3 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். பட்டை பாருங்கள், பட்டை ஒரு 1 இன்ச்சு. கிராம்பு 1 தான் போட்டிருக்கிறேன். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் தான் சோம்பு. ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் கட் பண்ணி வச்சுருக்கு. இது இஞ்சி பூண்டு பாருங்கள், லைட்டாக தட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் பொட்டுக்கடலை இந்த அளவு போதும். 100 கிராம் மட்டன் கீமாக்கு இந்த அளவு பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அந்த அளவு தான் பொட்டுக்கடலை. இது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. இது தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆயில் ஆயில் பார்த்துக்கோங்க. வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் ரொம்ப ஜாஸ்தி ஊற்றாதீங்க. ஏன்னா நான்வெஜ்ஜுங்கிறப்ப நீங்கள் நிறைய வேறு விஷயத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக அளவான ஆயிலாக ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இது மிக்சியில் போட்டு வந்துடலாம். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பட்டை இது வரமிளகா காமிச்சேன்ல, கிராம்பு சோம்பு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதோடையே நம்ம இந்த உடச்ச கடலை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டால் தான் இந்த கடலை நல்லா பவுட்ரு ஆகிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த உடச்ச கடலையும் நம்ம அரைச்சிட்டு வந்தோன்னா அது தனியாக வச்சிடலாம். நான் இந்த ஜாரில் போடலான்ட்டு நினச்சேன். இல்லாட்டி இதுலேயே இது தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, அதனால இதுலேயே ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு அரைச்சிடலாம். தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியே இல்லாமல் தான் நான் அரைக்கிறேன். இதோடையே நம்ம பச்சை மிளகாவையும் போட்டு அரைச்சிடலாம். இந்த பருப்புமே நீங்கள் ரொம்ப அரைச்சிடாதீங்க. நான் அரைக்கிற இது காமிக்கிறேன் பாருங்கள், அந்தளவு அரைச்சா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ரொம்ப நைஸாகவும் இருக்காது, ரொம்ப திப்பியாகவும் இல்லை. இந்த அளவு அரைச்சா கரெக்டாக இருக்கும். இது நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். இது எல்லாமே ஒன்றா நம்ம கலக்கணும். இது இப்போ இந்த இஞ்சி பூண்டு காமிச்சேன் பாருங்கள், இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் இந்த மிக்சியில் நீங்கள் போடுறப்ப கையே எடுக்காமல் ஒரே திருப்பு மட்டும் திருப்புங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயமே பாருங்கள் இன்னும் எந்த அளவு தெரியுதுன்னு. ஒரே திருப்பி இப்படி திருப்பிட்டு உடனே எடுத்துருங்க. ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி விட்டுருச்சுன்னா வடை பிரிஞ்ச மாதிரி வரும். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம கலந்துக்குவோம். இந்த மட்டனையும் நான் மிக்சிலையும் ஒரு அடி அடிச்சிடலாம். கீமாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் ஒரு அடி அடிச்சிடலாம். மிக்ஸி இது அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே போட்டு நம்ம இப்போ கலந்துக்கலாம். நான் உப்பு போடலை இன்னும். உப்பு போட்டுட்டு கரெக்டாக எல்லாம் கலந்துக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு நல்லா கலந்தோன்னே வாயில் வச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணால் அந்த உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வரமிளகாய் தூள் போடலாம், இல்லாட்டி பச்சை மிளகாய் இன்னொன்று வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு நீங்கள் பார்த்து அளவாக உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்குமோ அப்படி கலந்துக்கோங்க. நான் இந்த 100 கிராம் மட்டன் அளவுக்கு அளவு சொல்லியிருக்கிறேன். இதுலேயே பாருங்கள் எந்த அளவு வருதுன்னு. இதில் கண்டிப்பாக ஒரு 15 வடை கிட்ட வரும். நீங்கள் பாருங்கள், இப்போ நல்லா இது பசஞ்சிட்டேன் நான். இந்த மாதிரி நல்லா
எல்லாம் கலந்துடுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு நான் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். இப்போ ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். நீங்கள் ஹையில் வச்சு போட்டுறாதீங்க. ஹையில் வச்சு போட்டால் இது மட்டன் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வேகாது. வெளியே வந்து வெந்தமாக இருக்கும், ஆனால் வந்து உள்ளே வேகாது. அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இந்த கையில் பாருங்கள் லைட்டாக வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. இப்படி தண்ணி தொட்டுட்டு இந்த கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நல்லா இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் ட்ரையான கையில் பிடிச்சிங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி வராது. அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி இந்த கையிலையும் லைட்டாக வந்து இப்படி தண்ணி இது பண்ணிக்கோங்க. இதை வச்சு நல்லா இப்படி தட்டிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க அப்படியே இலையிலையே வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் இலையில அப்படியே தட்டி போட்டுருவாங்க. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா அமுத்தி நல்லா தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இது மேக்ஸிமம் கொஞ்சம் தட்டையாக போடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மீட் வந்து நல்லா வந்து வேகும். நம்மளுக்கு பருப்பு வடைன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மட்டனுங்கிறப்ப வந்து அந்த வேகிறது டைம் கொஞ்சம் இழுக்கும். அதனால கொஞ்சம் தட்டையாக போட்டுக்கோங்க. நீங்கள் சிம்மில் போட்டிங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது பிரியாமல் இருக்கும். அளவு வந்து கரெக்டாக இப்படி பார்த்துக்கோங்க. இந்த அளவு வச்சே போடுங்க. பருப்புக்கு வந்து 1/4 அளவுக்கு நான் சொன்னேன். நான் 100 கிராம் மட்டனுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 வடை போட்டோன்னா மறுபடி கொஞ்சம் தண்ணி வந்து கையில் வந்து தொடச்சிக்கோங்க. சொதன்னு ரொம்ப நிற்கக்கூடாது. வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுக்கோங்க. இது சொல்கிற மாதிரி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியாமல் இருக்கும். ஏன்னா இப்போ 5 வடை நம்ம போட்டோம்னா அந்த இதுக்கும் வேகறக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஹீட் எடுக்கும். அதனால லைட்டாக ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இந்த வடைக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஃப்ளேம் வைக்கிறதெல்லாம் இந்த அளவு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது பாருங்கள், இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சூடான எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே இது பண்ணி விட்ருங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அது ஆனால் நம்ம இந்த உடச்சக்கடலை போடலாம்ல, அது நல்ல ஒரு பாண்டிங் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் வந்து வெங்காயமெல்லாம் அதிகமாக சுற்ற விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி ஆகிக்கும். அப்படியே இப்படி திருப்பினோன்னே உடனே திருப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் வந்து ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். நான் இப்போ எல்லாமே திருப்பி போட்டேன். ஒரே ஒரு வடை மட்டும்தான் வந்து திருப்பி போடணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எந்த அளவு வெந்திருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக திருப்பி போட்டுருங்க. இது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்னா தான் அந்த மட்டன் வேகும். அதனால் நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க.
இன்னும் இந்த சைடு கேப் இருக்குது. இனி போட்டோம்னா அப்புறம் இது கொஞ்சம் இன்னும் வேகறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த அளவு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எந்த அளவு வெந்திருக்குன்ட்டுன்னு. இந்த நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கணும். இது ஒரே சைடு விட்டிங்கனாலும் ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு இதே மாதிரி போடுங்க. நல்லா வெந்திருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு செம்மையாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடிபொடியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக பவுர்ணா ஹட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது எல்லாமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் குழம்புக்கோ சிக்கனுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணாதீங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அதுக்கு வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிடுங்க. எண்ணெயும் வந்து நீங்கள் 1 வீக்குக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.